என்ன புரியுறது சாய்ராம் பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது? இப்போ எங்கே நம்ம லேக் ஆகிருக்கோன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியறதா? நம்ம குழந்தைங்கிட்ட இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தானாம்மா ஓம் சொல்லி கொடுத்தான்னு சொல்லியிருந்தா நம்ம குழந்தைய ஃபஸ்ட்டு அடிக்கவே மாட்டோம், திட்டவே மாட்டோம். ஏன்னா இந்த சின்ன பிறந்த குழந்தைக்கே அந்த ஓமோட வைப்ரேஷன் இருக்குன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி கிளாஸஸ் எங்கே கிடைச்சாலும் இப்போ உங்களுக்கு கிடச்சிருது, உங்கள் குழந்தை சேர்ந்துருக்க. சுவாமி சொல்லியிருக்கார், இந்த பால்விகாஸ் குழந்தைங்கள்லாம் சுவாமி ஹேண்ட் பிக்டுனா இந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் எல்லா குழந்தையும் வரலையே. இப்போ சபரீஷ், சஹானா, சாய்ஸ்ரவன், சம்திங் சத்யநாராயணன், நிறைய குழந்தைங்க இருக்காங்க, ரம்யா, இந்த மாதிரி பால்விகாஸ் முடித்த குழந்தைங்களாம் எல்லாரும் அந்த சொசைட்டியில் அவங்க கிளாஸ்லலாம் நிறைய இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வரதில்லையே. நம்ம 7 ஜென்மமும் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அந்த குழந்தைங்க பால்விகாஸ் கிளாஸே வர முடியும். அப்போ அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சுவாமியோட ஹேண்ட்ஸ்குள்ளே இருக்காங்க. அந்த குழந்தை மட்டும் இல்லை சாய்ராம், அவங்களுடைய ஹோல் ஃபேமிலியுமே சுவாமி காப்பாற்றிடுவார். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டாலே போதும், ரெகுலராக கிளாஸ் கொண்டு வந்து விடலாம். அதே மாதிரி இதில் நிறைய இப்போ பேரண்ட்ஸ் கிளாஸ் கொண்டு வந்து விட்டுட்டா மட்டும் இல்லை, இந்த இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 3 மினிட்ஸ் டக்குன்னு முடிச்சு விடுறேன். நிறைய விங்ஸ் இருக்குது. இதில் நிறைய பால்விகாஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்க்ரைப் ரீடிங், ஸ்க்ரைப் ரைட்டிங் நடக்கிறது எங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்னு டி நகரில் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய வெறும் அவைலபிலிட்டி தான். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கீங்க, ஒரே ஒரு வாட்டி ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிடிக்காத இது இருக்கும், அதை வந்து புதுசாக ட்ரை பண்ணுங்களேன். ட்ரை பண்ணிட்டு பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாட்டி அதை வந்து எங்கே போனாலும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி தான் சாய்ராம் அந்த ஸ்க்ரைப் ரீடிங். நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டிங்கன்னா அங்கே போய் எழுதின உடனே உங்களை ஒரு ஹார்ட்டில் ஒரு டச்சிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது சேவா இதுலேருந்து உங்களுக்கு கால் பண்ணால் ஐயோ இவங்களுக்கு நோ சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவோம். ஆனால் அந்த சர்வீஸ் பண்ணுறதுனால எவ்வளோ புண்ணியன்றது நம்மளுக்கே தெரியாது, அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால. அதே மாதிரி அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது மேம், போக முடியாது. நாராயண சேவா மாதம் 16ஆம் தேதி நடக்கிறது. நாராயண சேவாவுக்கு நாங்கள் என்ன மேம் பண்ணுறது? உங்களுக்கு ஜோசியக்காரங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுங்க அப்படி இப்படின்லாம். நீங்கள் எங்கே பண்ண முடியும் அன்னதானம்லாம்? அன்னதானம் அதெல்லாம் விட சுவாமி அதுக்கு அழகான பேர் நாராயண சேவைன்னு வச்சுருக்கார். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து இப்போ உங்கள் குருஸ், குழந்தைங்களோட குருஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 பேக்கெட் சாம்பார், 5 பேக்கெட் ரைஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதுலேருந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு 2 ரைஸ். இப்போ எங்களோட பால்விகாஸில் ஒரு குழந்தைங்க 2 ட்வின்ஸ், 4 இயர்ஸ் தான் ஆறுது. அந்த பேரண்ட் வந்து ஃபஸ்ட்டு பால்விகாஸ்க்கு வந்த கிளாஸ்க்கு வந்த உடனேவே அவங்க வந்து பஜன் கேட்ட உடனே அழுக வந்துடுது. அப்போ சுவாமி இவங்களை பிடிச்சிட்டாருன்னு நினச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி நாராயண சேவா நடக்கிறது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த 2 குழந்தைங்கள வச்சுட்டா கூட எனக்கு 5 ரைஸ் ஸ்லாட் வரும். அவங்க மேம் எனக்கு கொடுங்க மேம். ஐயோ 2 குழந்தைய வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ஸ்கூலுக்கு வேற கொண்டு மேம், நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா தான் மனசு கஷ்டமாயிடும், நானே 5 ரைஸும் பண்ணிடுறேன், நீங்கள் பண்ண வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது அது உள்ளே வர வர நம்ம அந்த டேஸ்ட் கிடச்சிடுதுன்னா அதுலேருந்து வெளில இதனால் யூஸ் இல்லைன்னே இல்லை. உங்களை தான் நான் சொல்லிட்டேன், பால்விகாஸில் வந்தாலே சுவாமி பார்த்துக்கிறேன். இப்போ எங்கேயோ போய் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறது இதை பண்ணால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 70 ஆல்மோஸ்ட் 60-70 ஃபேமிலின்னு நினைக்கிறேன் டி நகரில். அங்கே போய் மாதம் டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு போகிறது, சாதம், சாம்பார், ரைஸு, மோர், எல்லாமே பொரியல். அப்போது நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 சாம்பார் பண்ண முடியும்ல, நம்மளுக்கு வீட்டுக்கு பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு 3 டம்ளர் கொடுக்க முடியும்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன சேவா இது உள்ளே வந்தீங்கனாலே எல்லாருமே குருவாயிடலாம், எல்லாரும் பஜன் பண்ணலாம். யாருக்கெல்லாம் பாட்டு தெரியுமோ சும்மா வந்து சமித்தியில் வந்து பாடுங்க, தானாக டெவலப் ஆகிடும். நிறைய பேருக்கு நாங்கள்லாம் இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது சாய்ராம், 0 தான். ஆனால் அதுக்குள்ளே வந்த உடனே அந்த ஆசை, என்னுடைய லைஃப்பில் என்னெல்லாம் ஆசை இருந்ததோ அந்த ஆசைலாம் ஒன்று ஒன்றா நிறைவேற மாதிரி இருந்தது. இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா நம்மளுக்கு தெரியலையே.
அப்படின்னு. இங்கே புட்டபர்த்தி சர்வீஸ் அதெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் உங்களால் போக முடியாது. இந்த சேவாவில் வர வர நீங்கள் அப்படியே எல்லாமே மாறிடுவீங்க. அதே மாதிரி எல்லோரும் மேம் நீங்கள் சொல்லிடுவீங்க எங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்னு இருக்குன்னு. ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். கிருஷ்ணர் கூட வந்து ஒரு இவர் இருந்தார், அவர் டிவோட்டி ஒருத்தர். அவர் வந்து கிருஷ்ணர் எல்லாருக்கும் நிறைய பண்ணுறார், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிருந்தார். ஏதாவது பண்ணி நம்மளை பணக்காரனாக ஆகிட்டா நல்லா இதுவாக்கிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாராம். அப்போது வந்து கிருஷ்ணருக்கு தான் தெரியுமே, அவர் தான் மாயா, எல்லாமே அவன் நினச்சதெல்லாம் நினச்சின்ட்டு அவரை கூப்பிட்டார். ஒரு அழுக்கு கோணி மூட்டையை கொடுத்தார். அவன்கிட்ட கொடுத்து இதை என் கூடவே தூக்கிண்டு வாடினார். அவன் என்ன பண்ணா, சுவாமி நான் என்னடா கேட்டேன் கிருஷ்ணா உன்னை, நீ என்னடானா ஒரு அழுக்கு கோணி மூட்டையை கொடுத்து தூக்கின்னு வான்னு. அப்போ அவர் முதல்ல அந்த கண்டிஷன் சொல்லிடுறாரு, இது போக போக வெயிட்டாக இருக்கும், ஆனால் நீ கீழேயே வைக்கக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும்னு. அவன் வந்து அவ்வளோ டிவோட்டி, கிருஷ்ணா மேலே அவனுக்கு அவ்வளோ பக்தி. அதனால் கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு செய்யலைன்னா கூட என்னவோ சொல்கிறார், அதனால் அதை நம்ம பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தூக்கின்னு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கின்னு போகிறான். ரொம்ப வெயிட், அவனால் பேர் பண்ண முடியல. கிருஷ்ணாக்கு எல்லாம் தெரியாதான் என்ன அவனுக்கு வெயிட்டாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் கூட தூக்கின்வான்னு சொன்னால் தூக்கின்னு வந்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியல. ஐயோ நம்ம கிருஷ்ணா கிட்ட எப்படி சொல்ல போகிறோம், பேசாமல் வச்சிடலாமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். பாவம் கிருஷ்ணரும் வந்து ஒரு அளவுக்கு தானே பக்தனை சோதிப்பார். அப்புறம் சரி கொடுத்துரு. ஆனால் அவன் தூக்கின்னு வரும்போதே கொஞ்சம் தூரம் வந்தோடனே கொஞ்சம் வெயிட் கம்மியாகுது. அவன் அவ்வளோ தூக்கின்னு வந்தது கூட கிருஷ்ணர் அவ்வளோ வெயிட்டை கிருஷ்ணர் தான் கூட பிடிச்சின்னு வந்திருக்கார், அவனுக்கு தெரியாது. ஆனால் அதையும் சொன்னார், இந்த மூட்டை இருக்கிறது வேறு யார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். இப்படியே வந்தோடனே லாஸ்ட்டில் என்ன பண்ணார், ரொம்ப அவனாலே தாங்க முடியலன்னொடனே கிருஷ்ணர் சரி இதை இறக்கி வச்சிருன்னு, இது உள்ளே இருக்கிறதெல்லாம் உனக்கு தான், எவ்வளோ தூக்கின்னு வரையோ அப்படின்னு. அவன் என்ன நினச்சான், இதை என்ன இருக்க போகிறதோ, இதை போய் தூக்கின்வா. கடைசியில் இறக்கி வச்சுட்டு கிருஷ்ணர் வந்து அந்த கோணி பைய இது போரும் வச்சுடு அப்படின்னு சொன்னார். அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக ஆச்சு, இதை என்ன தூக்குறது, இவர்கிட்ட என்ன நம்மளால் சொல்ல முடியும். கோணி பைய பிரித்தா தங்கம், வைடூரியம், மாணிக்கம், பொண்ணு அவ்வளோ ஃபுல்லாக இருந்துதான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக, இதை நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னு இல்லை, இதெல்லாம் என்னது, இந்த மூட்டையெல்லாம் என்னது, நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குற கஷ்டம் எல்லாம் சுவாமி நம்மளை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளை நன்னா வைக்கிறதுக்காக தான். எல்லாமே நம்ம படுற கஷ்டம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது சாய்ராம், யாருக்கும் இல்லாத இல்லை. அதுலேருந்து வெளியில் வரணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேவா ஆக்டிவிட்டியில் போயிடுங்க. பால் விகாஸ் உங்களுக்கு டீச்சராக இருந்திருக்கீங்களா, சும்மா ஒரு ஸ்டோரி, மேம் நான் உங்கள் குருவாக இருக்கேன்ல, உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து ஒரு ஸ்டோரி சொல்லித்தரேன் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த குழந்தைங்கள 10 குழந்தைங்கள பார்த்தோன்னே வீட்டில் இருக்க ப்ராப்ளம்லாம் மறந்துடும். ப்ராப்ளம்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்யூ சாய்ராம், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்திருக்க எல்லாருக்கும். இந்த பால் விகாஸ் கிளாஸில் இப்போ சொன்னதுலேருந்து பசங்க எல்லாரும் பேசினதுலேருந்து உங்களுக்கு நிறைய டேக்அவே கிடச்சிருக்கும். யார் யாருக்கு என்ன சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வெளியில் நோட் புக்கில் இருக்கும், யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிப்பாங்க. உங்களோட அட்லீஸ்ட் உங்கள் குருஸ் கிட்ட உங்களோட பேரை கொடுங்க. உங்களால் பஜன் பாட தெரிஞ்சால் ஸ்பிரிச்சுவல், சேவா பண்ணோன்னா சேவா, பால் விகாஸ் எடுக்கிறேன்னீங்களா ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு நிறைய குழந்தைங்க கிடைச்சா நிறைய கிளாஸ் எடுக்கலாம். ஓகே சாய்ராம், தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.